பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றைக்கு நடக்குதுன்றதை தாண்டி நேற்று தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1000 கோடி டாஸ்மார்க்கில் கிட்டத்தட்ட ஊழல் நடந்திருக்குது என்பதை அமலாக்கத்துறை உறுதி செய்திருக்கிறது. அப்போது இது 1000 கோடி தானா அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 40,000 கோடி வரை வருகிறது என்பது எடப்பாடி அவர்கள் மட்டும் சொல்ல இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பல கட்சி நபர்களும் இது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நேரடியாக செந்தில் பாலாஜி தான் செய்தாரா என்பதற்கான ஆதாரம் கிடையாது. செந்தில் பாலாஜியை வைத்து இங்கே அரங்கேற்றப்பட்டது என்பதுதான் நிதர்சனமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த திமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்தை கையாளுறாங்கனாக்கா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எது? மது விற்பனை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா மனித குலத்தை நாசம் செய்யக்கூடிய வேலையை இந்த திமுக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. எதற்காக எடப்பாடி அவர்கள் இதை சார்ந்து கோவப்படுகிறார்ன்றனாக்கா எடப்பாடி மட்டும் இல்லை, சாமானியனுக்கும் வரக்கூடிய கோபம் என்னன்னாக்கா இன்றைக்கு 12ஆம் வகுப்பில் 11,480 பேர் ஆப்சென்ட் ஆயிருக்கான். அதில் இந்த மதுவோடைய பங்களிப்பு தான் மிக முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா ஊழல் என்பது திமுகவுடைய ரத்தத்தில் ஊறிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயுட்காலத்தில் சம்பாதித்ததை உதயநிதி அவர்களும் சபரீசன் அவர்களும் ஓராண்டுக்குள் சம்பாதித்து விட்டார்கள் அப்படிதான் அந்த ஆடியோவில் சொல்லப்பட்டது பொழுது அந்த ஆடியோ அவர் பேசுகிற பொழுது நீங்கள் உடனடியாக அவர் இந்த இலாக்கால மாற்ற வேண்டிய அவசியம் என்னன்னு எல்லாருமே கேள்வி எழுப்பினாங்க. ஸோ இது ஒரு புறம் உண்மையா பொய்யா என்பதை சப்ஜெக்ட் டு வெரிஃபை விட்டுருவோம். ஆனால் இன்றைக்கு எதிலெல்லாம் ஊழல் போயிருக்கு திமுக அரசாங்கத்தில்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கு பள்ளிகளில் பாதுகாப்பு இல்லை. உச்சபட்சமாக பாலியல் வன்புணர்வுக்கு குழந்தைகள் ஆளாக்கப்படுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களால், அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்களால் இப்போ அந்த பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குல்ல, இதை சரி செய்வதற்கு பட்ஜெட்டில் ஒரு விஷயம் வந்துச்சா? வெக்கம் இல்லையா அவங்களுக்கு? ஒரு முதலமைச்சருக்கு இதில் அக்கறை இருக்கணும்ல. நீங்கள் தமிழுக்காக உயிரை கொடுக்குறோம் மயிரை கொடுக்குறோன்னு மாறி மாறி பேசுறது புரியுதுங்களா? நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க தமிழுக்காகன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் முதன். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் முதன். பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிய சில மணி நேரத்திலே அதிமுகவை சேர்ந்த அனைத்து எம்எல்ஏக்களும் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாஸ்மார்க்ல கிட்டத்தட்ட 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதா இடி அறிவிச்சிருந்தாங்க. ஆனா எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1000 கோடி இல்ல 40,000 கோடி ஊழல் நடந்திருக்க தான் நான் சந்தேகிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்துக்காம வெளிநடப்பு செஞ்ச இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்கறது? பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றைக்கு நடக்குதுன்றதை தாண்டி நேற்று தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1000 கோடி டாஸ்மார்க்கில் கிட்டத்தட்ட ஊழல் நடந்திருக்குது என்பதை அமலாக்கத்துறை உறுதி செய்திருக்கிறது. அப்போது இது 1000 கோடி தானா அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 40,000 கோடி வரை வருகிறது என்பது எடப்பாடி அவர்கள் மட்டும் சொல்ல இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பல கட்சி நபர்களும் இது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே அமுதன் நம்ம பேசியிருந்தோம், விரைவில் அதிமுகவில் செந்தில் பாலாஜி ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அப்போ இடி எந்த அளவுக்கு மிரட்டுகிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எல்லாரும் அப்போ அந்த கண்ணோட்டத்தெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் இது இடி மிரட்டவில்லை, இங்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, அவ்வளவு ஊழல் இருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இது நேரடியாக செந்தில் பாலாஜி தான் செய்தாரா என்பதற்கான ஆதாரம் கிடையாது. செந்தில் பாலாஜியை வைத்து இங்கே அரங்கேற்றப்பட்டது என்பதுதான் நிதர்சனமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த திமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்தை கையாளுறாங்கனாக்கா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எது? மது விற்பனை. டாஸ்மார்க்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி 45,000 கோடியிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 50,000 கோடிக்கு டாஸ்மார்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருக்கு. ஃபெஸ்டிவல் டைமில் அது வேறு, அது தனியாக ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு விஷயமா இருக்கும். இன்றைக்கு டார்கெட் வச்சு மதுகளை குடிக்க வைக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா மனித குலத்தை நாசம் செய்யக்கூடிய வேலையை இந்த திமுக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இதில் உச்சபட்சமாக ஒரு கேவலமான ஒரு நிகழ்வை முன்னெடுக்க முயற்சி செய்தார்கள். அது ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம் என்ன செய்யுதுனாக்கா டெட்ரா பேக்கை அறிமுகப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அதில் படித்த ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்களை ஒரு ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்க வச்சாங்க. கூட முத்துச்சாமி உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இந்த டெட்ரா பேக்கை அறிமுகப்படுத்துவதற்கான நாங்கள் அதற்கான முன்வடிவத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போது எந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மாணவ பிள்ளைகளாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய மனித குலமாக இருக்கட்டும், எல்லோருக்கும் நாசம் செய்து வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்கணும். எதற்காக எடப்பாடி அவர்கள் இதை சார்ந்து கோவப்படுகிறார்ன்றனாக்கா எடப்பாடி மட்டும் இல்லை, சாமானியனுக்கும் வரக்கூடிய கோபம் என்னன்னாக்கா இன்றைக்கு 12ஆம் வகுப்பில் 11,480 பேர் ஆப்சென்ட் ஆயிருக்கான்.
அதில் இந்த மதுவுடைய பங்களிப்பு தான் மிக முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா ஊழல் என்பது திமுகவுடைய ரத்தத்தில் ஊறிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. விஞ்ஞான ஊழல் செய்தார்கள் இதற்கு முன்பாக என்பது திமுகவுக்கு பேர் போனது. சர்க்காரியா கமிஷன் வந்து சொன்ன ஊழல் வந்து அது வந்து மிக மிக என்ன சொல்கிறது, திமுகவை விட்டு விலகாத ஒரு விஷயமா இருக்கும்பொழுது இன்றைக்கு பிடிஆர் ஆடியோ என்று கசியப்பட்ட ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? ஆமாம். அதுவும் எத்தனாயிரம் கோடி? 30,000 கோடி. 30,000 கோடி 40,000 கோடின்றதும் அதுவும் கசியப்பட்டது. அது அவர் இல்லைன்னு மறுத்தாலும் ஆனால் அவருடைய பதவியை உடனடியாக அவருடைய பொறுப்பிலிருந்து மாற்றி வேற ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்ட பொழுதே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு நிதர்சனமான உண்மை. அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயுட்காலத்தில் சம்பாதித்ததை உதயநிதி அவர்களும் சபரீசன் அவர்களும் ஓராண்டுக்குள் சம்பாதித்து விட்டார்கள் அப்படிதான் அந்த ஆடியோவில் சொல்லப்பட்டதுன்னும் பொழுது அந்த ஆடியோ அவர் பேசுகிறன்னும் பொழுது நீங்கள் உடனடியாக அவர் இந்த இலாக்காலேருந்து மாற்ற வேண்டிய அவசியம் என்னன்னு எல்லாருமே கேள்வி எழுப்பினாங்க. ஸோ இது ஒரு புறம் உண்மையா பொய்யா என்பதை சப்ஜெக்ட் டு வெரிஃபை விட்டுருவோம். ஆனால் இன்றைக்கு எதிலெல்லாம் ஊழல் போயிருக்கு திமுக அரசாங்கத்தில்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாஸ்மார்க்கில் சந்தேகப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 40,000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக சந்தேகம். ஆனால் இன்றைக்கி இடி வந்து 1000 கோடியை ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க. இதில் உள்ள நடைமுறை சிக்கல் நான் சொல்லிட்டுமா, செந்தில் பாலாஜி அவர்கள் எத்தனை லட்சத்திற்கு வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றினார்? ஒரு வழக்கு போச்சு, வேலை வாங்கி தருவதாக. அது வந்து கோடியில் போகலை, பல கோடியில் போகலை, சில லட்சங்களில் தான் வந்து இந்த பணத்தை வாங்கி ஏமாத்தினாங்க நடத்துனர் வேலைக்குன்னு சொல்லி அந்த கேஸு ரொம்ப வந்து அதில் தானே இப்போ உள்ளே போனார். ஆமாம். இப்போ அதில் சில லட்சங்களுக்கே 1.5 வருஷம் ஜெயில். யோசிச்சு பாருங்கள், 1.5 வருஷமாக அவரால் பெயில் வாங்க முடியாமல் உள்ளே இருந்தார். 1000 கோடின்னு ஈடி சொன்னாக்கா சாதாரணமாக செந்தில் பாலாஜி விட்டுருவாங்களா? 1000 கோடி. அப்போ இதுக்கு எத்தனை வருஷம் இருக்கணும்? ஆயுள் முழுக்க அவருக்கு இருக்கிற மாதிரி ஆயிரும். சில லட்சத்துக்கே 1.5 வருஷம்னாக்கா அப்போ அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி என்னவாக இருக்கிறது? அப்போ அவர் பல விஷயங்களை உண்மையை கக்குவார். யார் இதை செய்ய சொன்னால் அந்த பணம் யாரிடம் போனது, எனக்கு அந்த பணத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா செந்தில் பாலாஜியிடம் அந்த பணம் இருக்கும்னு சந்தேகப்பட்டிருந்தால் ஈடி எங்கே போயிருக்கணும்? செந்தில் பாலாஜி அந்த வீட்டுக்கு போயிருக்கும். செந்தில் பாலாஜியோட வீட்டுக்கு தான் போயிருக்கணும். இங்கே செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போகல. அப்போ நேரடியாக எங்கே போனாங்க? அவருடைய கான்ட்ராக்டர் சங்கர் அவரோட வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் டாஸ்மார்க்கினுடைய ஹெட் ஆஃபீஸ் அது எங்கே சார் இருக்குது? எங்கே இருக்குது? தலைமை செயலகத்துக்குள்ளே தானே. புரியுதுங்களா? அப்போது எந்த இடத்துல வரைக்கும் உள்ளே போயிருக்காங்கன்னு நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்குல்ல. இது மிக முக்கியம். ரெண்டாவது விஷயம், 1000 கோடி மணல் கொள்ளை. இந்த அரசாங்கத்தில் 1000 கோடி மணல் கொள்ளை ஊழல் இருக்கிறது. 992 கோடி ரேஷனில் ஊழல் நடந்திருக்கிறது. கரெக்டுங்களா? 700 கோடி கல்குவாரியில் ஊழல் நடந்திருக்கிறது. 397 கோடி டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல ஊழல் நடந்திருக்கிறது. இதெல்லாம் குற்றச்சாட்டு இருக்குது இந்த அரசாங்கத்தின் மீது. 364 கோடி கக்கூசு, பொது கழிப்பிடத்தை சுத்தம் செய்வதற்கு எங்கே வரைக்கும் கை வச்சுருக்காங்க புரியுதுங்களா உங்களுக்கு? கக்கூசு வரைக்கும் கை வச்சு அதில் இருக்க காசையும் அள்ளியிருக்கிறாங்க பொழுது இத்தனை நீண்ட நெடிய பட்டியல் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களால் செய்யப்பட்ட ஊழல். புரியுதுங்களா? இதை தாண்டி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் செய்த ஊழல் என்பது ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது ஒவ்வொரு அமைச்சர்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்களும். நீங்கள் ஜெகத் ரட்சனுக்கு எவ்வளோ சார், எத்தனை கோடி ஃபைன் போட்டாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 900 கோடி, கிட்டத்தட்ட 900 கோடி வரைக்கும் ஃபைன் மட்டுமே அவருக்கு போட்டிருக்காங்க பொழுது அப்போ எத்தனை ஆயிரம் கோடிக்கு அவர் அதிபதியாக இருக்கிறாரு உங்களுக்கு புரியுதா? எப்படி வந்து பணத்தை கொண்டு போய் பிணத்தோடு வைக்க முடியுது என்று சொல்லிட்டு. அப்போது இது வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப லேசாக முடியக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நான் திரும்ப தான் சொன்னேன், அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு 4 பக்கம் வச்சுட்டாங்க, சும்மாலாம் வைக்கல, சும்மா வச்சு அடிச்சிட்டாங்க ஈடி வந்து. இப்போ இதிலேருந்து நீங்கள் எப்படி ரிலீவ் ஆவீங்க? எப்படி நீங்கள் ரிலீவ் ஆக முடியும்னாக்கா, இந்த பணத்தை நீங்கள் எந்த விதத்திலையும் அனுபவிக்கலை, இந்த பணத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது இந்த துறைக்கு நான் வந்து இருக்கும் பொழுது எப்படி செய்தேன் எதை செய்தேன்றதை திட்டவட்டமாக கொடுத்துட்டு இது என்னால் என் பேரை வைத்து ஏமாற்றப்பட்டு செய்யப்பட்டதுன்ற மாதிரி நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எப்போ இது நேரடியாக யாருக்கு செக் பாயிண்டாக மாறும்? இந்த ஆட்சிக்கு, இந்த அரசாங்கத்திற்கு. அப்போது எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இது ஒரு கேள்வி எழுப்பப்படும் பொழுது நாளைக்கு இது ரொம்ப எளிமையாக கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது என்பதால் இதை குறித்து இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இதை குறித்து விவாதத்திற்கு, இதை குறித்து பேசுவதற்கு அனுமதி கேட்டபோது அனுமதி மறுத்ததால் வெளியே வந்திருக்காங்க பொழுது இந்த விஷயத்தை எடப்பாடி சும்மா விட மாட்டார். ஏன்னா ஞானசேகரன் விஷயத்தையே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நாடாளுமன்றம் வரைக்கும் கொண்டு போய் தம்பிதுரையை வச்சு பேச விட்டாங்க பொழுது இந்த பட்ஜெட்டில் இவங்க என்ன கிழிக்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பேசலாம்ன்றது தான் அவருடைய கணக்கு. பட்ஜெட்டுக்கு நிதி ஒதுக்கின விஷயங்களை பற்றி பார்ப்போம். முதல்ல வந்து கலைஞரினுடைய கனவு இல்ல திட்டத்திற்கு வந்து 3500 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. சென்னைக்கு பக்கத்தில் வந்து புதுசாக ஒரு நகரம் அமைப்போம் அப்படின்னு சொல்லி 2000 ஏக்கர் கிட்ட அந்த இடத்தை ஒதுக்கி பூங்காக்கள், அதற்கு உண்டான சாலைகள் இதெல்லாம் வந்து அமைப்போம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிதி ஒதுக்கீடை பற்றின உங்களுடைய கருத்து? கலைஞருடைய கனவு இல்ல திட்டம். கனவு இல்லம், அவருக்கு இந்த இல்லம் அமைக்கிறதுனால ரொம்ப கனவு இருக்கும் இருக்குல்ல கலைஞருக்கு.
3500 கோடி ரூபாய். இல்லை, அந்த இல்லங்கள் புதுசாக இல்லம் உருவாக்குறதுல அவருக்கு நிறைய கனவுகள் இருந்திருக்குன்னு இதுலேருந்து தெரியுது. ஆனால் என்ன கேட்குறேன்னா, சமத்துவபுரம்னு சொல்லி கலைஞர் ஒன்று ஆரம்பித்து வைத்தார். ஆமாம். அந்த சமத்துவபுரம் எத்தனை இடத்தில் இன்றைக்கு முழு மூச்சாக நிறைவு பெற்றிருக்கிறது, முழு மூச்சாக ஃபங்க்ஷனில் இருக்கிறது, அந்த இங்கே போதிய வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா நம்ம முதல் கேள்வி. ரெண்டாவது, இந்த கலைஞரால் கொண்டு வரப்பட்டது தான் அந்த சந்தை. என்ன சந்தை? உழவர் சந்தை. அந்த உழவர் சந்தையில் இன்றைக்கு உழவர்களுக்கு போதுமான இடம் கொடுக்கப்பட்டு அது நியாயமான முறையில் நடக்கிறதான்னு ஒன்று பார்க்கணும். இன்றைக்கு இவர்கள் புதிதாக திட்டத்தை உருவாக்கி அதற்கு பல கோடிகளை ஒதுக்கி அந்த கோடிகள் எங்கே ஒதுக்கப்படுகிறது என்பது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் கலைஞர் பெயர். ஏன் அரசாங்கத்துடைய கனவு திட்டம்னு வைக்க வேண்டியதானே? நீங்கள் ஆனால் ஒன்று அந்த திராவிட மாடல்ன்றீங்கல்ல, அந்த வேறு ஏதாவது ஒரு பேர் வச்சுட்டு போனது. எதற்கு கலைஞர்? கலைஞருடைய பெயர் சூட்டப்படாத இடம் எது? சொல்லுங்கள் பார்ப்போம், கமெண்டில் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் கலைஞர் பேரை வைத்து இதெல்லாம் என்ன சொல்கிறது, மக்களை ஏமாற்றுவதற்காக புதுசாக எலெக்ஷன் நெருங்குதுன்றதுனால இது மாதிரி புதுசாக உருட்ட வேண்டியது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் தம்பி. இந்த பிங்க் கலர் ஆட்டை விடுறது, பஸ், இந்த பெயிண்ட் கம்பெனிக்காரங்களோட டைப் வச்சுட்டு எல்லாத்துக்கும் பிங்க் அடிச்சு விடுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? இந்த இலவசம் டிக்கெட்டே இல்லாமல் பயணிக்கிறோம், டிக்கெட்டே இல்லாமல் மகளிர்கள் பயணிக்கிறோம். அதனால் டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க, தெரியுதா இல்லையா உங்களுக்கு? பல பஸ்ஸு குப்புற கவுந்து விழுந்து எத்தனை பேருக்கு எவ்வளோ பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப சாதாரணமாக ஒரு பல நிகழ்வு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு ஓட்டையில் ஒரு பெண் கீழே விழுந்து கையை பிடிச்சி தொங்கிக்கிட்டே போன நிகழ்வு இருக்குது. படிக்கட்டு உடஞ்சி விழுந்து பல பேர் கீழே விழுந்ததாக இருக்குது. பிரேக் பிடிக்காமல் பஸ்ஸு போய் இடிச்சதாக இருக்கட்டும், பல இடங்களில் பஸ்ஸு தலைகுப்புற புரண்டதாக இருக்கட்டும், இன்றைக்கி பொது இடத்துல பஸ்ஸு நின்று போய் பொதுமக்கள் தள்ளிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முறையற்ற சில வேலைகளை ஒரு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பட்ஜெட்டில் இதை தாண்டி வேறு என்ன பேசியிருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, இது தாண்டி பேசியிருக்கக்கூடிய விஷயம் அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள், அதுக்கு 65 கோடி திறன்மிகு வகுப்பறைகள் உருவாக்குவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 500 அரசு பள்ளிகளில் உயர்கல்வி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாணவர்களுக்கு நடத்தப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. திரும்பி சொல்லுங்கள். ஸ்மார்ட் வகுப்புகள் நடத்த 65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. என்ன ஸ்மார்ட் வகுப்பா? அதாவது ப்ரொஜெக்டர் வச்சு லெசன் பண்ணுறது, அந்த மாதிரியான வகுப்புகள் ஸ்மார்ட் வகுப்புகள். இன்றைக்கு போதிய வகுப்பறைகளே முதல்ல இல்லை, அது முதல் விஷயம். தமிழ்நாடு அரசு சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த அரசாங்க பள்ளிகளில் போதிய வகுப்பறைகள் இல்லை, போதிய பிளாக் போர்டுகள் முறையாக பெயிண்ட் அடிக்கப்படலை, பள்ளிகளுடைய கட்டிடங்கள் பராமரிக்கப்படலை, காம்பவுண்ட் சவுறு பராமரிக்கப்படலை, கழிப்பிடங்கள் சுத்தம் செய்யப்படலை, போதிய அளவுக்கு டேங்கை சுத்தம் செய்து குடிநீர்கள் இருக்க கிடையாது. சமீபமாக நம்ம பார்த்துருப்போம், ஒரு அரசாங்க பள்ளிகளில் கட்டட வேலைக்கு மாணவ பிள்ளைகளை வர வைத்து கல் சுமக்க வைத்த காட்சியெல்லாம் பார்த்துருக்க முடியுதுன்னும் பொழுது இதை விட மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? குழந்தைகளுக்கு பள்ளிகளில் பாதுகாப்பு இல்லை. உச்சபட்சமாக பாலியல் வன்புணர்வுக்கு குழந்தைகள் ஆளாக்கப்படுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களால், அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்களால். இப்போ அந்த பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குல்ல, இதை சரி செய்வதற்கு பட்ஜெட்டில் ஒரு விஷயம் வந்துச்சா? வெக்கம் இல்லையா அவங்களுக்கு? எதை ஃபஸ்ட்டு செய்யணும்? ஸ்மார்ட் கிளாஸ் வச்சு ஏன்னா முதல்ல பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அதை சரி செய்வதற்கு என்ன செய்யணும், அதற்கான முதல்கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போகிறீங்கன்னு சொன்னாக்கா அதை பற்றி பேச மாட்டாங்க பார்த்தீங்களா? ஏன்னா இவங்க பேசினாக்கா ஐயோ அவங்களே பேசிட்டாங்க உண்மைன்னு சொல்லிடுவாங்களாமா. உண்மைதான், நீ பேசினாலும் பேசாட்டி உண்மை தானே. அப்போ இதை பற்றி சரி செய்யணும்ல, ஒரு முதலமைச்சருக்கு இதில் அக்கறை இருக்கணும்ல. நீங்கள் தமிழுக்காக உயிரை கொடுக்குறோம் மயிரை கொடுக்குறோன்னு மாறி மாறி பேசுறது புரியுதுங்களா? நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க தமிழுக்காகனு ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்லை, இப்போ சொல்லியிருக்காங்க இருமொழி கொள்கையில் எந்த விதமான சமரசமும் இன்றி நாங்கள் செயல்படுவோம். என்ன சமரசம்? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நேற்று சன் டிவி அந்த அவங்களுடைய சேனல்ல ஒரு லோகோ வெளியிட்டாங்க பாத்தீங்களா? ரூ என்னன்ட்டு பட்ஜெட்ல இந்த சிம்பிள் இருக்காது, டாலர் சிம்பிள் இல்லாம ரூங்கிற சிம்பிள், ரூன்ற சிம்பிள் தான் நம்ம வைக்க போறோன்ட்டு. அப்போ இனிமேட்டு தமிழ்நாடு அரசுன்றது தமிழை ஊக்குவிக்கல, சமஸ்கிருதத்தை ஊக்குவிக்குது. அப்போ தமிழுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுப்போம், இருமொழி கொள்கைன்ட்டு எதுக்கு ரூ கொண்டு வந்த? ரூபாய்னா என்ன? எதுலேருந்து கொண்டு வரப்பட்ட அந்த வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? சமஸ்கிருதம். அது பார்த்தீங்கன்னா ருப்பியான்றதுலேருந்து பிறக்கப்பட்டது தான் அந்த ரூ. நீங்கள் அதை கொண்டு வைக்கிறீங்க. நீங்கள் நாணயம்னு சொல்லுவாங்க தமிழில். நாணயம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா முந்தைய காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளியில் செய்வாங்க, அப்புறம் தங்கத்தில் செய்வார்கள். அந்த நாணயத்தை கொடுத்து பண்டமாற்றம் செய்வார்கள். அந்த நாணயத்தோடைய இடைக்கு தகுந்தாற் போல் அதோடைய மதிப்பு இருக்கும். அப்படி தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு செம்பு, ஈயம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாறிச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் உள்ளபடி இதை நீங்கள் சொல்லணுன்னாக்கா பணம்னு சொல்லணும், இல்லாட்டி நாணயம்னு சொல்லணும். நீ ரூன்னு போட்டினா என்ன அர்த்தம்? அப்போ தமிழில் உனக்கு எந்த சொற்கள் இருக்கிறது, அது எந்த வடமொழியிலேருந்து வந்திருக்கிறதா, எந்த தாய்மொழியில் தான் இருக்குதான்றது கூட தெரியாமல் நீ தமிழுக்காக உயிரை கொடுப்போம் அதை கொடுப்போன்னு உருட்டுறீங்களே. ரூன்றது தமிழ் வார்த்தையா? ருப்பியா
அதை குறிக்கிறதானே ரூபான்னு சொல்கிறதுக்காக தான் நீங்கள் போடுறீங்கன்னும் பொழுது இது தமிழ் சொல்லா, சமஸ்கிருதம் சொல்லு. அதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு போதிய அறிவு இருக்கணும், இல்லை அறிவு இருக்கணும் கூட வச்சுக்கணும். இல்லை ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமாக வந்து ஷூட்டிங் எடுத்து போடுறது, இந்த மாதிரியான விளம்பரம் செய்வதற்கு முன்னாடி தமிழ் ஆர்வலர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்கணும். ஏன்னா உங்கள் கட்சியில் எவன் தமிழ் படிச்சிருக்கிறான், யாருக்கு தமிழ் தெரியும் சொல்லுங்கள். தாமன் மரசன் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் எழுத சொன்னதுக்கு என்ன எழுதினாரு உங்களுக்கு தெரியும். அப்போ யாருக்கு உங்களுக்கு தமிழ் தெரியுது, உங்களுக்கு போதிய அறிவு இல்லாட்டி அறிவு சார்ந்து நம்மகிட்ட கேட்கணும். உங்களுக்கு கொள்ளையடிப்பது, ஊழல் செய்வது, பணத்தை பதுக்குவது, பணத்தை எப்படி பாதுகாப்பது, பணத்தை கொண்டு போய் பிணத்தோடு எப்படி ஒழித்து வைப்பது, எப்படி இங்கே வந்து ட்ரவுன்ஸ் கிட்டத்தட்ட சேட்டலைட்லாம் ஏமாற்றிட்டு மணல் எழுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் தான் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள்ன்றது தான் இன்றைக்கு எதிர்கட்சியோட குற்றச்சாட்டாக இருக்கணும் பொழுது இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் முதலமைச்சர்ன்றது பொறுத்திருந்து பார்க்கணும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தம்பி.